அண்மை செய்தி. பிரச்சாரத்திற்கு மாற்று இடத்தை தேர்வு செய்யுங்கள் என்று தவேக தலைவர் விஜய்க்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல் வழங்கியிருப்பதாக அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தவேக தலைவர் விஜயின் தேர்தல் பிரச்சாரத்திற்கு தேர்தல் ஆணையம் அனுமதி மறுப்பு தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னதாக தவேக தலைவர் விஜய்க்கு தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் தரப்பில் அனுமதி வழங்கப்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் பிரச்சாரத்திற்கு அனுமதி கோரி தவேக தரப்பில் ஆன்லைனில் விண்ணப்பித்திருந்த நிலையில் தற்பொழுது அதற்கான அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதாக அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. 200 முதல் 300 பேர் கூடும் இடத்தில் 3000 பேருக்கு அனுமதி தர முடியாது என்று காரணம் காட்டி தேர்தல் ஆணையம் அனுமதியை மறுத்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நௌஷாத், கூடுதல் விவரங்கள். வணக்கம் அர்னேஷ். குறிப்பாக தவேக தலைவர் விஜய் அவர்கள் நாளை சென்னை பெரம்பூரிலிருந்து தன்னுடைய பிரச்சாரத்தை பரப்புரையை மேற்கொள்ள இருக்கிறார். அதில் குறிப்பாக 5 இடங்களில் பரப்புரை மேற்கொள்ள திட்டம் ஏற்கனவே திட்டம் செய்யப்பட்டு குறிப்பாக அங்கிருந்த தேர்தல் அதிகாரியிடம் அதுக்கான அனுமதி கேட்டு அனுமதி வழங்கப்பட்டு இருந்தபோது தற்சமயம் பெரம்பூர் பகுதியில் குறுகலான பகுதியாக இருப்ப மக்கள் கூடுவதற்கான நெரிசல் அதிகமாக இருக்கும் என்பதால் அதற்கு அனுமதி மறுக்கப்படுவதாக தற்சமயம் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இரண்டால் தவேக சார்பாக தெரிவிக்கும் பொழுது 2000 3000 வரையும் அந்த மக்கள் கூடுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 3000 முதல் அதிகப்படியாக வரை இருப்பதாக அதிகமாக இந்த கூட்டம் கூட வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக கூட காவல்துறை தரப்பிலும் தேர்தல் அலுவலருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்சமயம் தேர்தல் நடத்தும் அலுவலர் அதுக்கு அனுமதி மறுத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் குறிப்பாக பெரம்பூரின் நாளை பிரச்சாரம் என்பது மேற்கொள் சிக்கலாக இருக்கிறதாக தகவல் இருக்கிறது. ஆனால் அடுத்தடுத்த இடங்களில் அனுமதி கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பும் கூடியிருக்கிறது. குறிப்பாக பெரம்பூர், வில்லிவாக்கம், மேலும் மிக முக்கியமாக கோலத்தூர், வில்லிவாக்கம், அண்ணா நகர் ரவுண்டான விருகம்பாக்கம் பகுதியிலும் கேட்டிருக்கிறார்கள். அதுக்கு அனுமதி வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பும் கூடியிருக்கிற நிலையில் பெரம்பூருக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து தவேக வரைக்கும் நேற்றிலிருந்தே நாங்கள் கட்சி அலுவலகம் பணிமனை தொடர்ந்தாலும் எங்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. குறிப்பாக எங்களுக்கு பல்வேறு இடங்களில் எதிரான சூழ்நிலை நடைபெறுவதாக குறிப்பாக ஆதவர்ஜுனா கூட தன்னுடைய பத்திரிகை சந்திப்பில் தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கூட இதுக்கு அனுமதி வழங்காததற்கும் சில விமர்சனம் எழுந்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அர்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.